நேற்று நடந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் இந்தியா 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ண மூமெண்ட்டை எல்லாரும் ஒரு எமோஷ்னலோட ஒரு பயங்கர ஹாப்பியாக எல்லாருமே பார்த்துருப்போங்க. இருங்க கொஞ்சம் பேக் போய் பார்ப்போமா? அது 15 ஓவர் இருக்கிற டைமில் கிளாசன் போட்டு அடின்னு அடிச்சாருங்க அக்சர் பாலை. இந்த வேர்ல்டு கப் போச்சுரா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்தாருங்க ஹார்திக் பாண்டியா. நான் இருக்கண்டா பார்த்துக்கலான்ட்டு ஹார்திக் பாண்டியா போட்ட பாலில் கிளாசன் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா பாலில் மில்லர் ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு பாருங்க. அவ்வளோதான்டா சிக்ஸரா அப்படின்ட்டு. சூரியகுமார் யாதவ் எங்கேருந்து வந்தாருன்னே தெரிலங்க. பிடிச்ச ஒரு கேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க இந்தியா வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, கப்பு நம்மளுக்கு தான். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியன் டீம் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாங்க நேற்று. நம்ம விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மாவாகட்டும், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, ரிஷப் பந்த், ஸோ எல்லாருமே என்னென்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே கீப் காம் பாசிட்டிவாக நம்மளுக்கு தாண்டா ட்ராஃபி, நம்ம தாண்டா வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஹோப்பை விடவே இல்லைங்க. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளும் என்னடா நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம பி பாசிட்டிவ், கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஜெயிப்போம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி ஒரு நாள் வரும். ஒன்று சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்வாங்க. நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை தேடி வரும்.